என்ன கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க? என் கால் மேல தானே கால் போட்ட, ஏதோ ஊ மேல கால் போட்ட மாதிரி ஃபீல் பண்ற. ஓ, உனக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கா? என் மேல கூட கால் போடுவியா? டப்பார், பணம் மட்டும் வரலன்னா உன் மேல காலும் போடுவேன், உன்னை தூக்கி போட்டு பந்து வாடுவேன். என்ன பாண்டியா இப்படி பேசுற பொம்பளை? ஏய் இரு, பாலாஜி பணத்தோட வரட்டும். அந்த பணம் மூஞ்சிலே அடிச்சிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாரு. ஏய், என் மேல கை வச்சிருவியா? இந்த ஆரியமாலா மேல கை வச்சினா அவனை உனக்கு காரியம் நடந்துரும், ஜாக்கிரதை. டேய், என் பேரு ராஜதுரை, அடிச்சா வாயில வரும் நொர. என்னடா இது பஞ்சி டயலாக் பாண்டி? நீ இந்த மாதிரி ஏதாவது பேசு. என் பேரு பாண்டி, இந்த வீட்டை விட்டு போக மாட்ட தாண்டி, நீ ஆயிடுவே ஆண்டி. இந்த மாதிரி ஏதாவது பேசு பாண்டி. கொன்னே போடுவேன். இந்த திராவி எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு பாக்குறேன். நீ என்ன பஞ்சு டயலாக் பேச? இல்ல பாண்டி. ஆட்டோ சவுண்ட் கேக்குது. பாலாஜி வந்துட்டான்னு நினைக்கிறேன். பாலாஜி வந்துட்டான். ஏய், இப்ப பாலாஜி கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாருடி. பாண்டியா, ஏடா ஒரு டீயை விக்க தூக்கின்னு போயிட்டு இன்னொரு டீ வாங்கிட்டு வந்திருக்க? வெறுப்பேத்தாதப்பா. சிட்டி ஃபுல்லா சுத்தியாச்சுப்பா. யாருமே டீ வாங்கிக்க மாட்டேன்றாங்கப்பா. ஏன்டா? எல்லார் வீட்லயும் இலவச டிவி இருக்குது, இன்னொரு டிவி எதுக்குன்றானுங்கப்பா. அப்புறம் எதுக்கு இந்த டீயை வாங்கிட்டு வந்த? ஒருத்த வீட்டுல வைக்கிறது இடம் இல்ல, அதனால எங்க தள்ளி விட்டான்பா. அதை ஏன்டா நீ வாங்கிட்டு வந்த? வாங்கிட்டு போனா அடிக்கிறான் பாவ என்ன. ஏய், உன் பிரச்சனை விடுறா. வண்டி நீ சிட்டி பூரா சுத்தி இருக்கு, வாடகை 2000 ரூபாய். ஏடா உன் பழைய பாக்கிய தரல, புது பாக்கிய ஆட் பண்றியா? ஏய் டுபுக்கு. டேய் பாலாஜி உன்னை கூப்பிடுறாங்கடா. ஏய், நான் என்ன சப்பனா கூப்பிட்டேன், டுபுக்குன்னு தானே கூப்பிட்டேன். இங்க வா. ஓ, டுபுக்குன்னா நானுங்களாக்கா? என்னங்கக்கா? என்னது? அதுக்கா? அக்காவா? ஆமாங்கக்கா. என்னடா ரொம்ப பம்புற? இல்லைங்கக்கா. என்ன டயலாக் சொன்ன? காசு வந்ததும் மூஞ்சில அடிச்சு கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுறியா நீ? ஐயோ இல்லக்கா. ஆமாக்கா. ஐயோ வளர்ற. அப்புறம் ஏதோ சொன்னியே. என் பேரு ராஜதுரை, அடிச்சா வாயில வரும் நுரையோ. அடா அடா அடா, இப்ப அடா பாக்கலாம். ஐயோ அக்கா, அந்த பண்ணாட பணத்தோட வருவான்னு நம்பி கொஞ்சம் பஞ்சு டயலாக் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கக்கா. எப்படி 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 பஞ்சரான மூஞ்சி வச்சு பஞ்சு டயலாக் பேசுறியா நீ? ஏய், நான் பாரு, இந்த மாலா வந்து நல்லவங்களுக்கு பாலா இனிப்பா, கெட்டவங்களுக்கு பாய்சனை கொடுப்பா, ஜாக்கிரதை. ஏமா பிச்சை எடுத்தாது உன் காசை கொடுத்துறேன். தயவு செஞ்சு பஞ்சு டயலாக் நீ பேசாத. பாலாஜி வாடா போலாம். பிச்சை எடுக்காப்பா. பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம்? எப்பா வாப்பா, ஆட்டோல போயிடலாம். ஏய், ஆட்டோல உட்காந்தாலே காசு கேட்பாண்டா. ஏய், வண்டி ஓடாட்டியும் பணம் தரணும். வெயிட்டிங் சார்ஜ் 1 ஹவருக்கு 100 ரூபாய். இருடா, போய் அன்னைக்கு உன்னி ஆட்டோ சேர்த்து கொளுத்துறேன். நெக்கல தீ பண்ணவாயா. சாப்பிடுமா. கிட்டவா. அம்மா, ஏன் அடிக்கிற? என்னது இது? இடியாப்பம். ஏன் இவ்ளோ சிக்கலா இருக்கு? இடியாப்பம்னா சிக்கலாதான் இருக்கா? நீ போய் சொல்ற. எங்க மாமா எனக்கு நிறைய வாட்டி வாங்கி கொடுத்திருக்காரு. அது பிளைனால இருக்கும். அது ஊத்தாப்பம். இடியாப்பம் இப்படிதான் இருக்கும். ஓஹோ. என்ன வாஹா, 3 வேளை இப்படிதான் திம்பியா நீ? இல்லப்பா, இனி கொஞ்சம் கம்மி. வயிறு சரியில்லை. வயிறு சரியில்லைனாலே இவ்வளவுனா? வயிறு சரியா இருந்தா லாரில மண்ணு தள்ளுறவ தள்ளினே இருப்ப. சும்மா கண்ணு வச்சிட்டு இருக்காது சொல்லிட்டேன். ஆமா, பிச்சைய தரது உன் காசை தந்துடான்னு வீராப்பா பேசிட்டு போன, என்னாச்சு? ஏமா, போய் கடன் கட்ட எவனும் தர மாட்டேங்கிறான், கேட்டா ஈரண்டுங்கிறாமா. உங்க மூஞ்சிக்கு பிச்சை கேட்டாலே போட மாட்டாங்க, இந்த லட்சத்துல கடன் வேற கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. காசு வாழாம இந்த ஏத்த விட்டு நகர மாட்டேன். எப்படிமா நவருவ? அதான் அச்சி நிமித்திங்கிறிய, உத்து பார்த்தா மலைப்பா மாதிரியே இருக்கிற. ஐயோ ஐயோ ஐயோ, ஆரியமாலா. ஐயோ ஆரியமாலா. என்னடா? யோ, ஆட்டோல இந்த 3 வீல காணையா? 3 வீல காணுமா? 2 வீல் தானே காணாம போயிருக்கோம். அப்பா, ஒரு வீல் நான் எடுத்தேன்பா. நீ என்ன கழட்டின? எனக்கு மட்டும் பசிக்காதப்பா, அதான்ப்பா கழட்டி வச்சுட்டேன். அம்மா, அட பாவிங்களா, ஆட்டோ வீல நீங்களா கழட்டி வித்தீங்க? அடங்கு, நாங்க ஒண்ணு வீல வித்து சாப்பிடல. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்குது இது கொட்டத்துக்கு தான் வீல வித்தோம். ஏய், நாய் வாழை வெட்டி நாய்க்கே சூப் செஞ்சு போடுறீங்களா? உன்னை நாயின்றான் பாரு. அடிங்க. ஏன் ஆட்டோ வீல வித்து ஏன் ஆரியமாலாக்கு சாப்பாடு வாங்கி போறீங்களா நீங்க? டேய், எங்க கிட்ட விக்கிறதுக்கு எதுவும் இல்லடா, அதான் வித்தோம். யோ, நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. கொஞ்சம் விட்டு அந்த ஆட்டோவையும் வித்துருவீங்க. நீங்க பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். பணத்தை கொடுங்க. காசு எடுத்தா கொடுக்க மாட்டோம் இல்லையா? போ. யோ, பணத்தை கொடுத்தா தான் போவேன். வந்தா கொடுக்குறோம். எப்போ வரும் யாருக்கு தெரியும்? என்ன விளையாடுற நீ? ஏய், இப்படி நீ டார்ச்சர் பண்ண, நீ என்ன டார்ச்சர் பண்ணன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் சூசைட் பண்ணுவேன். இருந்தாலும் யாரும் கவலைப்பட போறதில்ல, செத்தாலும் யாரும் கவலைப்பட போறதில்ல. ஆனா மாவன நீ ஜெயிலுக்கு போயிடுவ. யோ 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 யோ, என்ன மாமா இவ சூசைட் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு போறான்? அவன் போன போட்ட விட்டு இவன். அட பாவி, இங்க பாரு.
மாமா கிளம்பு, எங்க? நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? பின்ன இங்க உட்காந்து என்ன பண்றது? அவன்கிட்ட 10 பைசா தேராது. தேராதுன்றதுக்காக கிளம்பி வீட்டுக்கு போயிடலான்றியா? வேற என்ன பண்ண சொல்ற? பணம் கிட்டதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிடுவேன் மிரட்டுறானே. அததான் நானும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எப்படி சாக போறானா? இல்ல, கடனுக்காக சாக போறவன் நமக்காக செத்தா என்ன? என்ன மாமா சொல்ற? அவன் பேர்ல 50 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணதுக்கு நீ தானே சொன்ன? ஆமா, ஆனா அது 25 வருஷம் கழிச்சு தானே வரும். அவன் செத்தா உடனே கிடைக்க நீ தானமா சொன்ன? நான் சொல்லல, அந்த ஆபீசர் சொன்னாரு. அப்புறம் என்ன, அவனை இப்பயே போட்டு தள்ளிட்டா அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம பேஸ் பண்றோம். எது பாண்டியனை கொலை பண்ண போறீங்களா? இருடா உங்கள டாய். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. டேய் நீ பேசுறதா கேட்டுதான்டா இருந்தேன். இருடா உங்களை சும்மா விட மாட்டேன்டா. நில்ற. என்னடா? உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தரலான்னு பார்த்தேன். வேணா போ. எது 10 லட்சமா? ஆமா. டேய் பணத்துக்கு சோட படம் கிடையாதுடா அந்த பாலாஜி. அப்படியா? சரி அப்ப நீ கிளம்பு. ரைட்ரா. ஒரு நிமிஷம். மறுபடியும் நிக்க சொல்ற? நான் எப்படியும் பாண்டியனை கொலை பண்ணதான் போறேன். அந்த கொலைக்கு ஐடியா கொடுத்தது நீதான் அப்ரூவரா மாதிரி உன்னை ஜெயிலுக்கு கூட்டு போயிடுவேன். என்னடா சொல்ற? ஆமா, விரோதியை விட்டு வைக்க கூடாதுல்ல. டேய் ஒட்டுக்கடை தப்பாடா. ஒட்டுக்கட்டே தப்பு இல்ல, நாங்க பேசுனது கேட்டியா? அதுதான் தப்பு. பண்ணாடா, ரெண்டும் ஒண்ணுதான்டா. அப்படியா? சரி அதை விடு. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? எங்க கூட சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுபவிக்க போறியா, இல்ல உண்மையை சொல்லிட்டு உள்ள போய் உட்கார போறியா? என்னடா மிரட்டுறியா நீ? மிரட்டலடா, நடக்க போறதா சொல்றேன். இத பாரு, பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரிடா, இருந்தாலும் பாண்டிய ரொம்ப பாவம்டா. டேய் இந்த காலத்துல பாவம் முன்னையெல்லாம் பார்த்தா வாழ்க்கை நடத்தவே முடியாது. நாளைக்கே சோத்துக்கு நீ ரோட்ல பிச்சை எடுத்துற, பாண்டியில வந்து சோறு போட போறான். என்கிட்ட புடிங்கி துண்டுவான் பாவன். அப்புறம் என்னடா, பேசாம என் கூட கூட்டு சேரு, சந்தோஷமா வாழலாம்ல. சரிப்பா, அந்த 10 லட்சம் ரூபாய் நீ கேஷ் தானப்பா கொடுப்ப? ஆமா. ஏன் இல்ல 10 ரூபா தர மாட்டியா? நான் என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துறேன்? கரெக்ட். பணமாவே தரேன், நீ முதல்ல கிளம்பு. ஓகேப்பா, வட்டா கண்ணு. அம்மா எங்க மாட்டிக்கு போறோமோன்னு பயந்தே போயிட்டேன். இனிமேல் பாண்டியனை கொலை பண்றது பிரச்சனையே வராது. வந்துருச்சுடா. பாண்டியனை கொலை பண்ண போறீங்களா? நீ? ஆமாண்டா, நீங்க பேசுன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டுட்டியா? ஆமா. அது சரி, பாலாஜி கூட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஆமா, எல்லாத்தையும் கேட்டுட்டானே. இல்ல, எல்லாத்தையும் கேட்டேன், ஆனா ஒரு சில ஏரியா தான் புரியல. இந்த பாண்டியன் கொலை இது மட்டும் தான் புரிஞ்சது. அப்படியா? முழுசா நானே சொல்றேன். சொல்லு. ஒண்ணு இல்ல, இன்சூரன்ஸ் பணத்துக்காக பாண்டியனை நான் கொலை பண்றேன்னு பேசிட்டு இருந்தேன். அந்த விஷயத்த பாலாஜி கேட்டு போய் வெளில சொல்லுவேன்னு சொன்னான். அதனால அவனை கொலை பண்ணுவேன்னு மிரட்டினேன். அந்த விஷயத்த நீயும் கேட்ட இல்லையா? அதனால உன்னை கொலை பண்ணலான்னு. இருப்பா ஆர்டரா வருவோம். இப்ப யார கொலை பண்ண போற? அடச்சி, பணத்துக்காக பாண்டியனை கொலை பண்ண போறேன்னு சொன்னீங்க. அதை கேட்டு போய் பாலாஜி வெளில சொன்னா அவனை கொலை பண்ணுவேன். அதை கேட்டு போய் நீ வெளில சொன்னா உன்னையும் கொலை பண்ணுவேன். நீ சொல்லிட்டேனா? அறிவு கட்டு முட்டும். இவர்தான் கொலை பண்ண போறாரு. இவரே எப்படிடா வெளில சொல்வாரு? ஆனா நான் சொல்லுவேனே. என்ன பாண்டியன் என் நண்பன்டா. உனக்கு 10 லட்சம் பணம் தரலாம்னு நினைச்சேன். பாண்டியன் எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிரிடா. அப்படி வா வலிக்கு. எங்களோட கூட்டு சேர்ந்துட்டல. பாண்டிய செத்த உடனே இன்சூரன்ஸ் பணம் நம்ம கைக்கு வந்துரும். வந்த உடனே 10 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துருவேன். 5 கார் வாங்கி டிராவல்ஸ் ஓனர் ஆயிடு. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.